ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இன்ட்ரெஸ்டிங்கான 2 வரிகளை படித்தேன். ரொம்பவுமே அழகாகவும் கொஞ்சம் சிந்திக்கவும் வச்சுது. கடவுள்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், மனித வாழ்க்கையில தான் எல்லாமே ப்ரீ ரிட்டன், ஏற்கனவே எழுதின மாதிரி தான் நடக்கும்னு இருக்கு. நீங்களும் பக்கம் பக்கமா ஒரு லைன் விடாம நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்களுக்கு என்ன நடக்கணும்னு எழுதி வச்சாச்சு. இருந்தாலும் எங்களுக்கு ஏன் சில ஆசைகளையும் கனவுகளையும் எல்லாம் கொடுத்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாத்து பின்னாடி ஓட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கடவுள் பதில் சொன்னாராம், நான் எழுதின பக்கங்கள்ல சில பக்கத்துல நீங்க நினைச்ச மாதிரி நடக்கட்டும்னு நான் எழுதி வச்சிருப்பேன். எப்பெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களை சுத்தி நடக்குதோ அன்னைக்கு கட்டாயமா நான் எழுதுனது நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு உங்க நாள் இருக்கணும் அப்படிங்கறதா தான் இருக்கும் அப்படின்னு. சோ இத படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு, எல்லா நாளும் நமக்கானது கிடையாது. ஆனா நமக்கான நாள் கட்டாயம் அப்பப்ப வந்து போகும். அந்த சில நாட்களுக்காக தான் நம்ம பெரிய கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையும் சுமந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. சோ அப்பப்ப நம்மளை சுத்தி நெகட்டிவா ஏதாவது நடக்கும்போது ஓகே ஃபைன், இன்னைக்கு இந்த நாள் இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு, இருந்துருச்சு. ஸோ அடுத்த நாள் கட்டாயமா நமக்கு பாசிட்டிவா மாறுறதுக்கான சான்ஸ் ஓவர் நைட்ல நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஹோப்ஸோட மூவ் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு 2-3 டேஸா கொஞ்சம் மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. தினம் வீடியோல பேசுறதுக்காக ஒவ்வொரு டாபிக்கை கண்டென்ட்டா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தோணுதுன்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தாலே நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எங்காவது படிக்கிற விஷயங்கள் நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னோட சிந்தனையை ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஓட விடுவேன், அவ்வளவுதான். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அப்படியே ஒரு கோர்வையா வந்துடும். இதுக்காக ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுற அளவுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. மோஸ்ட்லி என்னோடது ஜென்ரல் டாபிக் ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால என்னை கிராஸ் பண்ணி எவ்வளவு சின்ன விஷயம் போனாலும் அதை பிக்கப் பண்ணி எடுத்துக்குவேன். ஒரு சமயம் நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களால எதை நல்லா செய்ய முடியுமோ அந்த டாபிக்கை நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம்.